1990களில் பெயிண்ட் தொழிலில் கொடிகட்டி பறந்த கோபால் தான் இன்னைக்கு நிற்கார் நம்ம முன்னாடி. சார் வணக்கம். பெயிண்ட் தொழிலில் இப்போ உங்களுக்கு எப்படி வருமானம் நல்ல முறையில் வருதா? இப்போ போதிய வருமானம் கிடைக்கா? எப்படி இருக்கு இந்த தொழில்? இப்போ பாத்தீங்கன்னா முன்ன மாடி ஒண்ணுமே இல்லைங்க. முன்னாடியாவது ஓரளவுக்கு என்ன மாதிரி நல்ல பெயிண்ட் இருக்கு, வருமானம் இருந்துச்சுங்க. இன்னைக்கு அறகுறையா தொழில் கத்துட்டு வந்தவன் 500 ரூபா சம்பளத்துக்கும் 400 ரூபா சம்பளத்துக்கும் ஹிந்திகாரனை போட்டு வெள்ளை அடிக்காங்க. வீடு வீடா ஹிந்திகாரனை போட்டு அடிக்காங்க. தமிழர்கள் இதை கவனித்துக் கொள்ள வேண்டும். முன்னாடி நல்ல பெயிண்டிங் கான்ட்ராக்டரா இருந்த போது இப்போ பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்லைங்க. பாருங்க, முன்னாடி இருந்த பெருசுங்க. இப்ப பாத்தீங்கன்னா பெயிண்ட் வந்துட்டுங்க, மிஷின்ல எல்லாமே வந்துட்டுங்க. எல்லாம் ஹிந்திகாரனை போட்டு. மக்களே நல்லா கவனித்து கொள்ளுங்க. சந்திரமுகி படத்துல இவர் அந்த அரண்மனையில யாருமே போக முடியாது, ஆனா ஒத்த சிங்கம் பெயிண்ட் அடிச்சு நல்ல முறையில கொடுத்தாரு. நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதனால நம்ம பழையதை மறக்க கூடாது. அந்த அரண்மனையில கோபாலை நம்ம மறந்து விட கூடாது. அவர் குடும்பம் மிகவும் ஏழ்மை நிலையில இருக்கனால நம்ம தான் கையை தூக்கி மேல விடணும். அரண்மனையில பாத்தீங்கன்னா பேய் இருக்கு, பிசாசு இருக்கு, முனி இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா அதெல்லாம் நான் பெருசுபடுத்தாம நம்ம தொழிலை காப்பாத்தணும், நம்ம பெயிண்ட் தொழிலை காப்பாத்தணும், எப்படியாவது அந்த அரண்மனையை முடிச்சு கொடுக்கணும் கஷ்டப்பட்டு என்கிட்ட சொன்னாங்க. டைரக்டர் சார்னு சொன்னார். சார் கோபால் சார் உங்களை தான் வச்சுதான் அந்த பெயிண்ட் எப்படியாவது முடிக்கணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி அந்த அரண்மனை படத்துக்காண்டி நான் கஷ்டப்பட்டு அந்த அரண்மனையை நான் முடிச்சு கொடுத்துட்டாங்க. அவருடைய உழைப்பு பாருங்க, அவர் முகத்தில் தெரிகிறது, அவருங்க போடுகின்ற சட்டைகளில் தெரிகிறது. இதுதான் சிறந்த உழைப்பை போற்றுவோம். என்ன மாதிரி ஒரு நல்ல பெயிண்டருக்கு வாய்ப்பு கொடுங்க.